இப்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் செய்யும் வேலையை உண்மையில் விரும்புகிறீர்களா? உங்கள் பதில் இல்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதியை வீணடித்து வருகிறீர்கள். நான் மிகைப்படுத்தவில்லை. உண்மையை சொல்லப்போனால் இன்று பிரிட்டனில் வாழ்க்கை மிகவும் செலவானதும் மன அழுத்தம் நிறைந்ததுமாக உள்ளது. பெரும்பாலானவர்கள் வேலை, பில்கள், மேலும் அதிகபட்சம் 2 வார விடுமுறை என்ற சுழற்சியில் சிக்கிக்கொள்கிறார்கள். ஆனால் அதிர்ச்சி தரும் உண்மை என்ன தெரியுமா? நம்மில் பெரும்பாலானவர்கள் நமது வாழ்க்கையின் பாதிக்கு மேல் ஒரு பகுதியை நாமே விரும்பாத வேலையில் கழிக்கிறோம். பின்னர் 65 வயதில் ஓய்வு பெறுவோம் என்கிறார்கள். ஆனால் அப்போது நமது உடல், ஆரோக்கியம், சக்தியெல்லாம் குறைந்துவிட்டிருக்கும். இப்போது நம்முடைய வாழ்க்கை கால அட்டவணையை சிந்தித்து பாருங்கள். சிறுபிள்ளை தொட்டிருந்து இளமை காலம் வரை நாங்கள் சிரித்து கனவு கண்டு சுதந்திரமாக வாழ்கிறோம். ஆனால் சுமார் 21 வயதில் முழுநேர வேலையில் நுழைகிறோம். அங்கிருந்து 40, 45 ஆண்டுகள், திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 முதல் மாலை 5 வரை வேலை செய்வோம். உண்மையில் அது 8 முதல் 6 தான். அதன் பிறகு 65, சில நேரங்களில் 67 வயதில் ஓய்வு. பிறகு 80 வரை வாழ்ந்தால் அதுவே பெரிய சாதனை. ஆனால் அந்த 80 ஆண்டுகளில் பாதிக்கு மேல் காலத்தை வேலைக்கே கொடுத்து விட்டோம். அதுவும் பெரும்பாலும் நமக்கு பிடிக்காத வேலையில். கேலப் கணக்கெடுப்பின்படி உலகளவில் சுமார் 85% பேர் தங்களது வேலையை விரும்புவதில்லை. பிரிட்டனில் கூட பெரும்பாலானோர் டிசென்கேஜ் மற்றும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேலை சூழலில் வாழ்கிறோம் என்று அடிக்கடி தெரிவிக்கிறார்கள். அப்படியானால் கேள்வி, நீங்கள் வாழ்நாளின் பெரும் பகுதியை வெறுக்கிற வேலைக்காக கொடுக்க விரும்புகிறீர்களா? இப்போது ஓய்வூதிய கனவுகளை பற்றி பேசுவோம். 40 ஆண்டுகள் வேலை செய்து ஓய்வூதியத்திற்காக சேமிக்கிறோம். பின்னர் வாழ்நாளின் கோல்டன் இயர்ஸ் வரும் என்கிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. பிரிட்டனில் சராசரி வாழ்நாள் 81. ஆனால் 65 வயதுக்கு எல்லாரும் செல்வதில்லை. புள்ளி விவரப்படி சுமார் 82% பேர் மட்டுமே 65 வயது வரை உயிருடன் இருக்கிறார்கள். அங்கே சென்றாலும் சராசரியாக 15 முதல் 17 ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதாவது 44 வருடங்கள் வேலை, 15 வருட ஓய்வு. அதுவும் உடல் வலிகள், ஆரோக்கிய குறைபாடுகள் வந்த பின். இதுவே வாழ்நாள் வர்த்தகமா? மேலும் ஓய்வூதியம் பற்றிய பிரச்சனைகள் மிகப்பெரியவை. பணவீக்கம், ஸ்டேட் பென்ஷன் வயது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை செலவு தினந்தோறும் அதிகரிக்கிறது. அதனால் ஓய்வூதியம் ஒரு பாதுகாப்பான திட்டம் இல்லை, மாயை மாத்திரமே. அடுத்த கேள்வி, பாதுகாப்பான வேலை என்ற புரளி. கடந்த சில ஆண்டுகளில் எத்தனை நிறுவனங்கள் இரவு ஒன்றிலேயே ஆயிரக்கணக்கான பணியாளர்களை நீக்கின? டெக், ரீடெயில், பேங்கிங், எந்த துறையிலும் பாதுகாப்பு இல்லை. ஏஐ, ஆட்டோமேஷன் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான வேலைகளை எடுத்துக்கொண்டு விட்டது. பாதுகாப்பு என்ற பெயரில் வெறுக்கிற வேலையில் அடிமையாக இருப்பது ஒரு மூழ்கும் கப்பலில் நீந்த தெரியாமல் அமர்ந்திருப்பதற்கு சமம். உண்மையான அபாயம் வேலை விடுவதாக இல்லை, வெறுக்கிற வேலையிலேயே தங்குவதுதான். இப்போது சிலர் நினைப்பார்கள், சரி, வேலையை விட்டுவிடலாம் போல் இருக்கிறது. ஆனால் குடும்பம், பணம், அதற்கான தீர்வு உண்டு. நாளையே ரிசைன் செய்து வெளியே போக வேண்டியதில்லை. அதுவே முட்டாள்தனம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு எக்ஸைட் ஸ்ட்ரேஜி அமைத்துக் கொள்வது. முதலில் அவசரகால நிதியம், குறைந்தது 6 மாத செலவுகளை சேமிக்க வேண்டும். பிரிட்டனில் பொதுவாக 6,000 முதல் 12,000 வரை. அடுத்து சைடு ஹஸ்ல தொடங்குங்கள். ஃப்ரீலான்சிங், யூடியூப், இ-காமர்ஸ், ஆன்லைன் டியூட்டரிங், டெலிவரி ஆப்ஸ், இவையெல்லாம் இன்று உள்ள வாய்ப்புகள். மூன்றாவது ஸ்கில் அப்கிரேட், டிஜிட்டல் திறன்கள், ஏஐ கருவிகள், நிதி அடிப்படைகள், இவைதான் எதிர்கால பணத்தின் மொழி. நான்காவது முதலீடு தொடங்குங்கள். மாதம் 100 பவுண்டு கூட இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் 10 முதல் 15 வருடத்தில் பெரிய தொகையாக வளரும். அடுத்த முக்கிய புள்ளி, குடும்பத்தின் மீது தாக்கம். உங்கள் குழந்தைகள் நீங்கள் சொல்லுவதை விட நீங்கள் செய்வதையே கற்றுக்கொள்வார்கள். தினமும் மண்டே ஐ வெறுக்கிற முகத்தோடு வேலைக்கு செல்கிறீர்கள், பாஸ் பற்றி புலம்புகிறீர்கள் என்றால் குழந்தைகளும் வேலை என்பது தண்டனை என்று நம்பி வளருவார்கள். ஆனால் நீங்கள் தைரியமாக வாழ்க்கையை மாற்றுகிறீர்கள், விரும்பும் காரியத்தை செய்கிறீர்கள். ஈவன் இஃப் யூ மேக் லெஸ் மணி, they'll learn courage, happiness and balance. பணம் பற்றிய மாயையும் முக்கியம். பலர் நினைப்பார்கள் அதிக சம்பளம் என்றால் சந்தோஷம். ஆனால் ஆய்வுகள் சொல்வது வேறு.
அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகிவிட்டால் 30,000 பவுண்ட் சம்பளம் மற்றும் 60,000 பவுண்ட் சம்பளம் இடையே பெரிதாக சந்தோஷ வேறுபாடு இல்லை. அது வேலை பிடிக்கிறதா இல்லையா என்பதில்தான் முடிவு. அழுத்தம், குடும்பத்தோடு கழிக்காத நேரம், மனநலம், ஆல் தீஸ் ஆர் ஹிடன் காஸ்ட். பிரிட்டனில் பொதுவான ட்ராப் ஒன்று கீப்பிங் அப் வித் த ஜோன்சஸ். அண்டை வீட்டுக்காரன் கார் வாங்கினார், நாமும் வாங்க வேண்டும். பெரிய வீடு, பெரிய கடன், கிரெடிட் கார்டு செலவுகள், இதெல்லாம் வேலைக்கு இன்னும் அதிக அடிமையாக மாற்றுகிறது. இந்த வட்டத்தை உடைக்க வேண்டும். உண்மையான வெற்றி என்பது மண்டே காலை எழுந்து எனக்கு வேலை பிடிக்கும் என்று சொல்லும் நிலை. அதுதான் சுதந்திரம். ஆகையால் கேள்வி, நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையை விரும்புகிறீர்கள்? சிவியில் உள்ள டைட்டில் அல்ல, லிங்க்டின் ப்ரோஃபைல் அல்ல, உங்கள் உண்மையான வாழ்க்கை. சிறந்த ஆண்டுகளை சலிப்பான வேலையில் வீணடிப்பீர்களா, அல்லது குறைவான சம்பளம்தான் இருந்தாலும் சுதந்திரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உருவாக்குவீர்களா? ஏனெனில் ஷோ ஆனாலும் ஜானிட்டர் ஆனாலும் இறுதியில் எல்லோரும் ஒன்றாகி விடுகிறோம், மண்ணாக. வேறுபாடு என்னவென்றால் நடுவிலுள்ள காலத்தை நீங்கள் உண்மையிலேயே வாழ்ந்தீர்களா இல்லையா என்பதுதான். அதனால் வேலை விட்டு வெளியேறுவது என்பது பொறுப்பில்லாத முடிவு அல்ல, அது உயிரோடு இருப்பது என்ற முடிவு. அது உங்கள் வாழ்க்கையை மற்றவர்கள் கட்டுப்படுத்தாமல் நீங்களே வடிவமைப்பது. அதுதான் உண்மையான செல்வம். ஆகவே உங்களுக்கு உங்கள் வேலை பிடிக்கவில்லை என்றால், வாழ்க்கையில் பொருள் காணவில்லை என்றால் மாற்றுங்கள். சின்னதாக தொடங்குங்கள், மெதுவாக முன்னேறுங்கள், ஆனால் தொடங்குங்கள். இல்லையெனில் வாழ்நாளின் இறுதியில் நான் ஒருபோதும் உண்மையிலேயே வாழவில்லை என்ற வருத்தம் மட்டுமே உங்களை காத்திருக்கும். எனவே என் இறுதி செய்தி, டோன்ட் பி so busy making a living that you forget to make a life. இந்த வரியை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். பிடித்த காரியத்தை செய்யுங்கள், அன்பானவர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள். ஏனெனில் நீங்கள் பில்களை செலுத்துவதற்காக பிறக்கவில்லை, நீங்கள் வளரும் சுதந்திரமாக வாழ்வதற்காக பிறந்தவர்கள். இப்போது உங்களிடம் கேட்க விரும்புகிறேன், நாளை வேலையை விட்டு வெளியேறுவதற்கு உங்களுக்கான மிகப்பெரிய காரணம் என்ன? கீழே கருத்து தெரிவியுங்கள். மேலும் பிரிட்டனில் வேலை அடிமைத்தனத்திலிருந்து தப்பிக்கவும் உண்மையான நிதி சுதந்திரத்தை பெறவும் வழிகள் தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள்.